தூக்கிச்சு என்ன பண்ணாலும் அப்படியே அந்த ரவுடி மாதிரியே தான் எடுக்கிறேன். அண்ட் இது தான் ஏதோ கிராப்ஸா, கலர் கிராப்ஸ் நாங்கள் இது சாப்பிட முடியாது, ஒரே ரஸ்கில் ஆனாங்க. எங்கே கை வச்சா என்ன சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஆனாலும் விடுவோமா நோண்டி கிண்டி ஒன்று பிடிச்சி ட்ரை பண்ணி கீழே உழுது அதுக்கப்புறம் போட்டிங்கெல்லாம் புக் பண்ணி போட்டில் ஏறி இந்த சீன் பார்க்கும்போது உடம்பெல்லாம் நடுங்கிச்சு. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா சின்ன வயசில் அனகொண்டா ஃபிலிம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாதி பில்டிங் கட்டி வச்சுருந்தாங்க, கான்ட்ராக்ட் வாங்கலான்னுக்கிற முள்ளு பில்டிங் கட்டிடலான்ட்டு. பட் நெக்ஸ்ட் லெவலு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் எங்கே தான் போயிருந்து கான்ட்ராக்ட் கிடைக்கல, மிஸ்ஸு. அதுக்கப்புறம் பைனாப்பிளையும் தர்பூசியும் வாங்கிக்கின்னு எனக்கு இல்லை குரங்குக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வட சென்னை சீனை பார்த்தேன். நெக்ஸ்ட் லெவல் கைஸ், அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலு. அதுக்கப்புறம் மூங்கில் தோட்ட பாட்டு போட்ட மாதிரியே ஒரு சீனு. அப்படி இப்படின்னு நினச்சி பார்க்குறேன், ஏன்னா அவன் புச்சின்னு காலெலாம் மேலே வைக்கிறான், ஸ்டைலான்னு பார்க்காதீங்க, கீழே உள்ளக்கூடாதுன்னு பேலன்ஸ் பண்ணுறது தான். இந்த சேர் சும்மா இருந்துச்சு, இந்த கப்பல்ஸ் அச்சு ஓட்டிட்டு நான் போய் உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதை கூட க்ளீனாக எடுக்கல பாருங்க கைஸ். நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கிறீங்க அவன் எப்படி எடுக்கிறான்ட்டு. இங்கத்துலேருந்து இங்கே ஒரு 500 மீட்டருக்கு 50 ரூபா வாங்கினாரு. கேட்டால் ட்ரெயின் பஸ்ஸாக அது தெரில, பஸ்ஸாக ட்ரெயினாக நான் அவருக்கு. அதுக்கப்புறம் பேராக்ளைடிங்காக ஜூம் பண்ண தெரில. வெல்கம் டு ஈடன் பீச். இங்கே பீச்சுக்கு வந்துட்டு எவ்வளோ வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன் கைஸ், நானும் அழகாக தெரில, நல்லா பார்க்கலான்ட்டு முடியல. நெக்ஸ்ட் டைம் வேறு யாருனா வர மாதிரி இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், நல்லா வீடியோ எடுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷனில் செம்மையான வீடியோ எடுத்துகிட்டு வாக்கிங் பண்ணின்னு இதுவரை நெஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு